இன்றைக்கி நம்மளோட மெமரி ஸ்பாட் சேனலில் பார்க்க போகிற அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா அடோபி ஃபோட்டோஷாப்பில் நம்பர் ஆஃப் சீரீஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷனில் ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ அப்போ அதில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன். ஸோ விசிட்டிங் கார்டு டிசைன் கஸ்டமைஸாக டிசைன் பண்ணுறது எப்படி, அதுக்கு முக்கியமாக ஷேப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அடோபி பேஜ் மேக்கரில் ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரியே அடோபி பேஜ் மேக்கரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறது போட்டிருக்கோம். ஸோ அதனால் கஸ்டமைஸ்டு விசிட்டிங் கார்டு எப்படி டிசைன் பண்ணலாம் வித் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதில் ஃபைல் போயிடுங்க, நியூ பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு விட்த்து பார்த்திங்க அப்படின்னா 3.5, ஹைட் வந்து 2 வச்சுக்கிங்க. 3.5 2 வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இன்ச்சஸில் இருக்கும். விட்த்து வந்து 3.5, ஹைட் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் வச்சுருக்கோம். ரெசல்யூஷன் 300 வச்சுருக்கேன். CMYK இது வந்து கலர் ரேஷியோக்காக ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம். தென் ஓகே. ஸோ இவ்வளோதான் அவங்களோட விசிட்டிங் கார்டு சைஸு. இது நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஸ்பேஸில் கொடுத்துருக்கோம். அந்த ரெக்டாங்கிள் பேசிஸில் ஃபஸ்ட்டு பார்டர் எப்படி செட் பண்ணுறது, பார்டர் செட் பண்ணுறதுல 2-3 கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த சைடில் டூல் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம் ஷேப்ஸ். ஸோ அந்த கஸ்டம் ஷேப்ஸில் மேலே நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் எடுத்து வைக்கிறோம், ஐ மீன் ரெக்டாங்கிள் பேசிஸில். அப்போ ரெக்டாங்கிள் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்கேருந்து கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு எங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ தூரம் சைஸ் வந்துடுறதுக்கப்புறம் எதெல்லாம் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே விட்டுருங்க. ஸோ விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் கிடச்சிரும். ஸோ அதுக்கடுத்து இன்னரில் ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான், இமேஜை கிளிக் பண்ணுறோம், ஐ மீன் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு லோகோ வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்க்கிளில் ஸோ லோகோ இருந்துச்சுன்னா லோகோ இமேஜ் எடுத்து வைக்கலாம். ஸோ அது இந்த இடத்துல இப்போ ட்ராப் பண்ணி வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு டிசைன் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஸோ கஸ்டமைஸ்டு ஷேப்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டம் ஷேப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஷேப்ஸில் மாடல் பாருங்கள், காப்பிரைட் சிம்பிள்ஸ், ஹார்ட் சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் சிம்பிள்ஸு, இதுமாரி நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் கூட நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனுக்காக இப்போ இதுலேயே ஒரு லோகோ வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ இது இப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா சென்டருக்கு நாங்கள் விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன போகிற போகிறோம் அப்படின்னா ஸோ இதில் கஸ்டமைஸ்டு இமேஜஸ் ஷேப்ஸ் வந்து ஜஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ டிரான்ஸ்பரன்சியாக இப்போ நம்ம செட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் வித் கலரோட பேக்ரவுண்டோட இமேஜஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். இப்போ நான் வந்து ஒரு பாலிகன் டூல் எடுத்துக்கிறேன். பாலிகன் டூலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட்ஸ் பார்த்திங்கன்னா 3 சைட்ஸ் இருக்குது. 3 சைட்ஸ் வச்சோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைட் பார்த்திங்கன்னா 3 சைட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதே வந்து 5 வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் பேசிஸில் கிடைக்கும். ஒரு ட்ராப் பண்ணுறேன், அந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டார் வந்து இன்னும் ஷார்ப்பாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணலாம் குறைச்சிக்கலாம். அதேமாரி ஸ்டார் கொடுத்துருக்கேன், ஸ்மூத் இன்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் கார்னர் ஸ்மூத் கார்னர்ஸ் எடுத்து விட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ இப்போ ட்ராப் பண்ணும்போது பாருங்கள் அப்படியே ஸ்டார் சிம்பிள்ஸ் அப்படியே வரும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு இமேஜஸ் எடுத்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து இன்னும் மல்டி ஸ்டார் பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இப்போ இதே ஸ்மூத் கார்னர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லாமலும் பண்ணலாம். இப்போ நான் இல்லாமல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா சைட்ஸ் ஒரு 50 கொடுக்குறேன், கொடுத்துட்டு இப்போ இங்கே ட்ராப் பண்ணுறேன், எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ சைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 உங்களுக்கு ஸ்டார் மாதிரி கிடைக்குது. ஸ்டார் இது மாதிரி கிடைக்கிறதுக்கு 5 ஸ்லைட்ஸு. இப்போ இதே பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ளது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 சைட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ரேஷியோ கிடைக்கிது. ஸோ இது ஒரு டிசைனுக்காக. ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்பரன்சி பேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது டிரான்ஸ்பரன்சி இல்லாமல்
வித் கலரோட யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படி எப்படி சார் யூஸ் பண்ணுறது? இப்போ இங்கே இந்த சைடு இருக்கு பாருங்க மேலே டாப்பில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் லேயர்ஸ், செகண்ட் பாத்ஸு, அதுக்கப்புறம் ஃபில் பிக்சல்ஸு. இப்போ ஷேப் லேயர்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்து வைக்கும் பொழுது அந்த கார்னர் மட்டும் டிசைன் செட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு கார்னர் நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த கார்னர் மட்டும் உங்களுக்கு அந்த டிசைன் செட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ்லேயே அனதர் ஒன். இப்போ நான் இதுக்கு பதிலாக வேறு ஒரு இமேஜஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் இப்போ இந்த டிசைன் வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக வேறு இமேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது பாயிண்டிங் டிவைஸ் இது எடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாயிண்டிங்க்கு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பொசிஷன் வேணுமோ நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டிசைன் உங்களுக்கு கலர் வேணுமோ மாற்றிக்கலாம். இப்போ இந்த கலரே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு கலர் வேணும்னா இந்த டாப்பில் கலர் இருக்கு இல்லையா, இங்கே கலரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தகுந்தாப்பில் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ளூ கலரில் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க கலர் ப்ளூ கலரில் மாறி இருக்குது. ஸோ அதே மாதிரி வேறு இமேஜஸ் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். கலர் மாறி இருக்கா? ரைட். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே செகண்டாக பார்க்குற ஆப்ஷன்ஸ், அதாவது ஷேப் லேயர்ஸ். ஸோ லேயர்ஸ்க்கு மேலே இன்னொரு லேயர் எடுத்து வைக்கிற மாதிரி. ஸோ இந்த லேயர் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் லேயர் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு அடுத்ததான் இந்த லேயர் வச்சேன் அப்படின்னா இந்த லேயர் அதோட மெர்ஜ் ஆகும். ஸோ ஒரு லேயருக்கு மேலேயும் இன்னொரு லேயர் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட கான்செப்ட்ஸ். ஓகே, ரெண்டு டிசைன் வந்திருக்கு இல்லையா இந்த டாப்பில். ஸோ இது லேயர் கான்செப்ட்ஸ். இப்போ இந்த லேயர் கான்செப்ட்ஸ் இல்லாமல் டைரெக்டாக ஒரு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் கலர்ஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிறதுல ஸோ ஃபில் பிக்சல்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. ஃபில் பிக்சல்ஸில் ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கிற இந்த விஷயங்கள் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஷேப்ஸ் போயிட்டு அதில் ஃபில் பிக்சல்ஸு. ஸோ இப்போ எகெயின் ஸ்டார் நம்ம யூஸ் பண்ணுறதுனா ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பாலிகன் டூல் யூஸ் பண்ணி 50 ஸ்லைட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 9 சைட்ஸ் வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ அடுத்து இப்போ நம்ம பிளாக் கலரில் வந்துருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக ஒரு கலர் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜஸ் சூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இங்கே டாப் கலர் இருக்குது இல்லையா, இந்த லேயர் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து அடுத்தடுத்த லேயராக இருக்கும், இது ஒரே ஒரு ஈவெண்ட்டாக உள்ளது. ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் கலர் மாற்றிக்கணும். கலர் மாற்றிட்டு ஸோ இப்போ இங்கே ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அந்தமாதிரி கலர் வரும். இப்போ நம்ம ஸ்டார் வேணும், ஸோ அதனால் அதே 9 ஸ்லைட்ஸ் வச்சு ஸ்டார் போட்டிருக்கேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைனா கண்ட்ரோல் T. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் கலர் தான் வரும். ஸோ அதனால் தனி லேயர்ஸாக வராது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே இடத்துல அப்படியே பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் மெத்தட் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைனிங்ஸ் கலர் ரேஷியோஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 டைப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேயர் கான்செப்டில் ஒன்று, லேயர் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி மெத்தட் பார்ட்ஸில் ஒன்று, அதுக்கப்புறம் ஃபில் பிக்சல்ஸ் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு டிசைனில் ஒரு விசிட்டிங் கார்டோட டிசைன் மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த டிசைனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறா இருந்தால் டீங்கிறத இந்த டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் இப்போ எவ்வளோ தூரம் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஆர் இப்போ நான் வந்து கேபிட்டல் லெட்டர் ஆன் பண்ணிக்கிறேன்.
SPR groups அப்படின்னு போட்டு ஸோ அதில் இப்போ நான் வேறு ஃபாண்ட் மாற்றுறா இருந்தால் இங்கே போய்ட்டு மாற்றிங்க. டிசைனிங் ஃபாண்ட்ஸ் இருக்கும் நிறைய. ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஃபாண்ட் டிசைன் மாறிக்கிட்டே வரும். ஸோ இதில் சைஸ் மாற்றுறா இருந்தால் இந்த இடத்துல சைஸ் போய் மாற்றிக்கலாம். அடுத்து ஷார்ப் மெத்தடில் இருக்கு இல்லையா, இந்த ஷார்ப் பதிலாக ஸ்ட்ராங்காக நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்மூத்தாக வைக்கிறேன்னா வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து ஆர்ச் மெத்தடில் வேணும் அப்படின்னா அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஸோ ஆர்ச் மெத்தடில் வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ரேப்பர் டெக்ஸ்ட்டில் இந்த ஆர்க் மெத்தட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கணும். இல்லை பேட்ச் மெத்தட்னா இந்த மாதிரி ரைட்டா. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்க் மெத்தடில் வச்சு ஓகே கொடுக்குறேன். ஸோ ரேப் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கிற இந்த வேர்டு வந்து கொஞ்சம் பெண்டாக ஒரு ஆர்ச் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே கிடைக்கும். ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா பெண்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, வெர்டிக்கல் டிசர்டேஷன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. பெண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சைஸ் அங்கே பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் இந்த பொசிஷன் நான் கம்மி பண்ணேன் கூட பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. அப்படியே நான் ஓகே கொடுத்துடலாம். ஹரிசாண்டல் அதேமாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அதேமாதிரி வெர்டிக்கலுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் டூல் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு கீழே ஒரு அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஒரு மெயில் ஐடி கொடுத்து இங்கே ஒரு லோகோ வச்சுட்டிங்க அப்படின்னா விசிட்டிங் கார்டு டிசைன் ரெடி. ஸோ இது வந்து ஒரு பேசிக் தான். ஸோ இந்த ஷார்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணி எனக்கு இதில் இமேஜஸாக போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோ போடும்போது இதுக்கான ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு வீடியோ விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணி ஆல்ரெடி பேஜ் மேக்கர் மெத்தடில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இதே மாதிரி டிசைன் வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, லோகோ இதேமாரி வச்சுட்டிங்கன்னா விசிட்டிங் கார்டு ரெடி. ஒன்ஸ் இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக எஜுகேஷன் கண்டென்ட் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஜுகேஷன் கண்டென்ட்டில் நியூ டெக்னாலஜிஸ், நியூ டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் என்ன இருக்கோ அதை தான் ஒர்க் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதோட விஷயங்கள் உங்களுக்கு குயிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டு